Welcome back to our channel. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் பத்தி பார்க்க போறோம். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷனை வந்து மேனேஜ் பண்றதை பத்தி சொல்றது தான் ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட ப்ரோக்ராம்ஸ்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கண்டிஷனை பொறுத்து எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதையும் நம்ம வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ளோ கண்ட்ரோலில் வந்து நிறைய டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ் அண்ட் பிரான்ச்சிங்கு. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், இதை வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு பிளாக் தான், அதில் வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லை அது ஃபால்ஸாக இருந்தது, நான் கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸில் உள்ள பிளாக் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்ஸ் இஃப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்ஸ் இஃபை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்கு பிட்வீனில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்க்கறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு யூசர் நேமை வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூசர் நேம் வந்து அட்மினாக இருந்ததுன்னா யுவர் யூசர், யுவர் அட்மின் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதே இது யூசர் நேம் வந்து யூசராக இருந்ததுன்னா யுவர் யூசர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படி ரெண்டுமே இல்லை, யூசர் நேம் வந்து அட்மினும் இல்லை யூசரும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இன்வாலிட் யூசர் நேம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் இதை பேஸ் பண்ணியிருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து வியூ பண்ணி காட்டுறதுக்கு நான் இப்போ என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து தெரியணும். அதுக்காக C# வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து console.writeLine அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். console.writeLine என்டர் யுவர் யூசர் நேம் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். யூசர் வந்து பிரிண்ட் பண்ணணும், அதுக்காக console.readLine அப்படிங்கிறத மெத்தடை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி அதை யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். யூசர் வந்து பிரிண்ட் பண்ணுற அந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும், அதனால் அதனுடைய யூசர் நேம் அந்த வேரியபிளோட டேட்டா டைப்ஸ் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து யூசர் நேம் தான் வேரியபிள். யூசர் வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து யூசர் நேம்ங்கிற வேரியபிளில் ஸ்டோராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கண்டிஷன் எழுதுகிறோம். இஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மினாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா யூஆர் அட்மின் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு console.writeLine யூஆர் அட்மின் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். இப்போ டீபக்கில் போய் ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்டர் யுவர் யூசர் நேம் அப்படின்னு அந்த கன்சோல் ஆப்பில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி காட்டும். இப்போ வந்து யூசர் வந்து அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தாங்க அப்படின்னா யூஆர் அட்மின் அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி காட்டுது. சரி, இப்போ வந்து யூசர் வந்து அட்மின் அப்படிங்கிற இன்புட்டை மட்டும் கொடுக்காம அனதர் ஒன் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்ஸுங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எல்ஸ்ன்னு போட்டு அது உள்ள நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி எரர் மெசேஜை பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்கு இன்வாலிட் யூசர் நேம் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். அதுக்கு console.writeLine இன்வாலிட் யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டீபக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா யூசர் வந்து மீரா, அதாவது கண்டிஷனில் இல்லாத நேமு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்வாலிட் யூசர் நேம் அப்படின்னு காட்டுது. இது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எல்ஸ் இஃப் பற்றி பார்க்கலாம். எல்ஸ் இஃப் வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸுக்காக இதை செக் பண்ணுறதுக்காக எல்ஸ் இஃபை வந்து யூஸ் பண்ணுறோம்.
இப்போ இதில் வந்து நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் பிட்வீனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இஃப்ங்கிறதுல நம்ம வந்து யூசர் நேம் வந்து அட்மினாக இருந்ததுன்னா எனக்கு வந்து யூஆர் அட்மின் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதே இது எல்ஸ் இப்போ எனக்கு இன்னொரு கண்டிஷன் யூசர் நேம் வந்து யூசராக இருந்ததுன்னா எனக்கு வந்து console.writeline யூஆர் யூசர் அப்படின்னு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு இன்னொரு கண்டிஷனை வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளில் வந்து எல்ஸ் இஃப் யூசர் நேம் அந்த வேரியபிளோட நேம் ஈக்குவல் டு யூசர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா console.writeline யூஆர் யூசர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். சரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டீபக் கொடுத்தோம் அப்படின்னா கன்சோல் ஆப்பில் வந்து என்டர் யுவர் யூசர் நேம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதில் வந்து யூசர் வந்து என்ன நேம் கொடுக்குறாங்கன்னா அட்மின் கொடுத்தா யூஆர் அட்மின் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது. அதே இது யூசர் அப்படின்னு இன்னொரு கண்டிஷனில் உள்ள நேம் வேல்யூவை கொடுக்கும் போச்சில் நமக்கு வந்து யூஆர் யூசர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து நாம் வந்து ஏதோ ஒரு வேல்யூ அதில் இல்லாத வேல்யூவை நம்ம கொடுக்கும் போச்சில் இப்போ நான் வந்து விஷ்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் போச்சில் வந்து எனக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த கண்டிஷனில் உள்ளதும் எனக்கு இல்லை, எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனில் உள்ளதும் எனக்கு இல்லை. நான் இன்னொரு வேல்யூவை கொடுக்கும் போச்சில் அதில் என்ன ஆகுது அப்படின்னா இன்வாலிட் யூசர் நேம் அப்படிங்கிறத காட்டுது. இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளதில் இஃப் எல்ஸ் இஃபை யூஸ் பண்ணுறது. மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கறதுக்காக எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஆனால் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து கேஸ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி தான் நம்ம அதனுடைய வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ண வைப்போம். இப்போ இதில் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனோட வேல்யூ வந்து எதோட மேட்ச் ஆகுதோ எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும். அதே யூசர் நேம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து யூசர் வந்து பிரிண்ட் பண்ணுற வேல்யூ வந்து யூசர் நேமில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்ட்ரிங் யூசர் நேம் ஈக்குவல் டு console.readline ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் அந்த நம்ம யூசர் வந்து கொடுக்குற வேல்யூ வந்து யூசர் நேமில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேரியபிள் நேமை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்விட்ச் கேஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கேஸ் வந்து எனக்கு வந்து அட்மினாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து என்ன மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா யூஆர் அட்மின் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு console.writeline யூஆர் அட்மின் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பிரேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கண்டிஷன் வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகிட்டு அடுத்து வந்து எனக்கு வந்து ஸ்டாப் ஆகணும். நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்து கேஸ் யூசர் அதுக்கு அடுத்து உள்ளது பிரிண்ட் ஆகிட்டே வந்துடும். அதனால தான் ஸ்விட்ச் கேஸில் வந்து நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே எனக்கு வந்து ஸ்டாப் ஆகணும். கண்டினியூஸாக எனக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. அதுக்காக பிரேக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ கேஸ் வந்து யூசராக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து யூஆர் யூசர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே இல்லை, வேறு ஏதாவது டிஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ரெண்டு கண்டிஷனுமே இல்லை, வேறு ஏதோ ஒரு வேல்யூவை நான் கொடுக்கும் போச்சில் அங்கே வந்து நம்ம இஃப் எல்ஸில் வந்து எல்ஸ் யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து இந்த மாதிரி எரர் மெசேஜை த்ரோ பண்ணுறதுக்கு எல்ஸுங்கிறத யூஸ் பண்ணோம். இங்கே வந்து ஸ்விட்ச் கேஸில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். முன்னமே சொன்ன மாதிரி இஃப் எல்ஸ் வந்து ஸ்விட்ச் கேஸும் சேம், கிட்டத்தட்ட சேம் தான். இங்கே வந்து கேஸ் யூஸ் பண்ணுவோம், அங்கே வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து console.writeline இன்வாலிட் யூசர் நேம், ஆனால் யூசர் வந்து வேறு ஏதோ ஒரு நேமை கொடுத்தாங்க அப்படின்னா இன்வாலிட் யூசர் நேம் வந்து த்ரோ பண்ணுறதுக்காக. இப்போ இதில் வந்து டீபக் கொடுத்தோம் அப்படின்னா யூசர் வந்து அட்மின் கொடுத்தாங்கன்னா யூஆர் அட்மின் அப்படின்னு நம்ம காட்டுது. அதே இது இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் யூசர்
யூசர் வந்து யூசர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து யுவர் யூசர் அப்படிங்கிறது காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீபக்கில் போய் ஹாய் அனதர் வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூவை கொடுக்குறாங்க, ஹாய்ங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் மோச்சில் நமக்கு வந்து இன்வாலிட் யூசர் நேம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகி காட்டுறது. இதை தான் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அனதர் லூப்ஸ் அண்ட் பிரான்ச்சிங் பற்றி பார்க்கலாம்.